சார் எங்க வீட்ல எதுவுமே இஎம்ஐல நாங்க வாங்கினது கிடையாது. உங்கள்ட்ட காசு இருக்கு, நீங்க வாங்கிக்கிறீங்க. அப்ப காசு இல்லாம நாங்க காசு இல்லாம இல்ல சார். ஒரு வருஷம் நாங்க ஆர்டி போட்டோம் சார். இப்ப கூட ஆர்டி போட்டுட்டு இருக்கேன். ஒரு மெத்த வாங்கணும் சார். ஆர்டி ஒரு வருஷமா இருக்கு. இப்ப வந்துட்டு எனக்கு 32,000 ரூபாய். இப்ப போய் வாங்க போறேன் நான் ஒரு மெத்த. இத செஞ்சா என்ன? எதுக்கு வேலைக்கு போறோம்? நம்ம தேவைகளை செய்யறதுக்காக மட்டும்தான் வேலைக்கு போறோம். அந்த டைம் நான் ஆசைப்படும் போது ஒரு விஷயத்தை என்னால வாங்க முடியலன்னா அந்த சம்பளம் எதுக்குன்னு நான் கேக்குறேன். எதுக்கு அந்த சம்பளம் நம்ம எதுக்கு வாங்கணும்? ஒரு வாஷிங் மிஷின் என்ன விலை இருக்கும் சார்? 20 மேல எவ்வளவு வேணா இருக்கு. ரைட்டா? அப்ப ஆவரேஜா நீங்க ஒரு 20,000 வாஷிங் மிஷின் தான் மிஞ்சி போனா 10 மாசம் ஸ்கீம்ல வச்சுக்கோ, 2,000 ரூபாய் ஆகுமா? இந்த 2,000 ரூபாய் மாசம் மாசம் இஎம்ஐ கொடுக்கறது போல சேர்த்து வாங்கினா தான் என்ன சார்? சேர்த்து வைக்கிறதுன்றது என்ன சார் பிரச்சனையே? அங்க நாங்க ஒரு 2,000 ரூபாய் எடுத்து வைப்போம், அதுக்குள்ள வேற செலவு வருதே சார். அதானே சார் மிடில் கிளாஸ்? அப்ப ரியாலிட்டியில உங்களுடைய உண்மையான ப்ரையாரிட்டி அந்த பொருள் கிடையாது. அப்ப ஏன்னா வேற செலவு இருக்கு. இல்ல சார், வந்துரும் சொல்றேன். வந்தா நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த பணத்தை கையில எடுத்துருவோம். இப்ப ஸ்கூல் ஃபீஸ் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க, அது வேற செலவு வந்தா எடுத்து விட்டுருவீங்களா என்ன? மாட்டோம். ஏன்? பிகாஸ் அது 100% அது முக்கியமானது. ரைட்டா? அப்ப முக்கியமானதா அதை கொடுக்க மாட்டீங்க. அப்ப இந்த காசை நீங்க வச்சிருந்து வேற செலவு வந்தா செஞ்சிருவீங்களா? நீங்க வாங்க போற பொருள் முக்கியமானது அல்ல. அது ஆசைப்படுறோம். ஒரு பொருள் கட்டாயமாக உங்களுக்கு தேவைனா நீங்க அந்த காசை வேற எதுக்கு எடுத்து கொடுக்க மாட்டீங்க. இதான்